நார்மலா ஒரு இன்வெஸ்டார் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து ஒரு விஷயத்த இன்வெஸ்டார் வந்து தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஓவர்லேப். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க 2 மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. ஆனா அந்த 2 மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சேமான ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. முதல்ல நீங்க சேம் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களான்னு சொல்லி நம்மளால ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓவர்லேப் டூல வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, நீங்க சர்ச் இன்ஜின்ல போயிட்டு ஓவர்லேப்னு சொல்லி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற 2 மியூச்சுவல் ஃபண்டோட நேம்ஸ் வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஓவர்லேப் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணும்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஃபண்ட் ஏல வந்து HDFCயோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து கொடுக்க போறேன். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃபண்ட் பில வந்து நான் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் கொடுக்க போறேன். ஸோ நீங்க ஓவர்லேப் டூல் பார்த்தீங்கன்னா 10% வந்து இதுல சேம் ஸ்டாக்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு குட் டைவர்சிஃபிகேஷன் தான். அப்போ 50% இருந்தால் தான் வந்து சேம் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு சேமான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியாது. நீங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா